எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதைக்களம் அப்படின்றது ஃபேண்டசிலாம் சேர்ந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு வெயிட்டான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா பண்ண வேண்டியது, நம்ம லைக்கா தயாரிக்க வேண்டியது. ஆனா அந்த படம் நடக்கல. அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பல வருடங்கள் கடந்து நம்ம செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் தயாரிப்பில் நம்ம விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரதீப் ரங்கநாதன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். கண்டிப்பா நல்லா இருக்கும். விக்னேஷ் சிவனுக்கு கம்பேக் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா நம்ம விக்னேஷ் சிவன் சொன்ன பட்ஜெட் ஒண்ணு, இந்த படத்தை எடுத்து முடிக்கும் போது படத்தோடைய பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே படத்தோடைய தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் மோதல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வெளிவந்திருக்கேன். படத்தை எப்போ முடிச்சிட்டாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. செப்டம்பர் மாதம் தேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸா சொன்னாங்க. ஆனா செப்டம்பர் மாதம் இந்த படம் வரப்போறதுல இந்த படத்தை இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இந்த வருடம் தீபாவளி ட்ரீட்டா இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த படம் வரதுக்கு முன்னாடி நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் இன்னொரு படம் தீபாவளிக்கு வர மாதிரி இருந்தது, டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லாம் சொன்னாங்க நாங்க தீபாவளிக்கு வரோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த படத்தோடைய ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க. தீபாவளிக்கு இந்த படம் இப்போ தேட்டருக்கு வருது, அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டீசர் நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா மறுபடியும் சொன்னாங்க நாங்க பஞ்சு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயும் வரல, தள்ளி வச்சாங்க. இப்போ ஃபைனலா ஆகஸ்ட் 27 இந்த எல்ஐகே படத்துடைய அபிஷியல் டீசரை இப்போ லான்ச் பண்ண போறாங்க. எஸ்.ஜே. சூர்யா இன்னொரு பக்கம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திரைப்படமா இருக்க போகுது. அந்த டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் எந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்க போகுது, எப்படிதான் நம்ம விக்னேஷ் சிவன் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 27 எல்ஐகே படத்துடைய டீசர் வரப்போகுது. இந்த வருடம் தீபாவளிக்கு படம் தேட்டருக்கு வரப்போகுது. ஸோ தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.